அழகா இருக்கே. என்னடா இது? நான் பட்டு புடவைய வாடகைக்கு விட்டு வாங்கின மீன்சாடிய இப்படி பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டியே. அம்மா, நியாயமா பார்த்தா நீ சந்தோஷப்படணும். ஜாடியை போட்டு உடைச்சிட்டு சந்தோஷப்படணும்ன்றியா உன்ன? அம்மா, சப்போஸ் நான் இதோட காஸ்ட்லியான டேப் ரெக்கார்டை கீழே போட்டு உடைச்சிருந்தா என்ன செய்வ? சப்போஸ் இதோட காஸ்ட்லியான டிவிடி பிளேயரை போட்டு உடைச்சிருந்தா என்ன செய்வ? சப்போஸ் டிவி மேல என் கை தவறி பட்டு அது கீழே விழுந்து உடைஞ்சிருந்தா என்ன பண்ணுவ? சப்போஸ் அப்பாவோட வாட்சோ கண்ணாடியோ எடுத்து தொலைச்சிருந்தா என்ன செய்வ? சப்போஸ் நான் தூக்க கலக்கத்துல கட்டில இருந்து தவறி உன் மேல விழுந்திருந்தா நீ என்ன இருப்ப? சரி, இதெல்லாத்தையும் விட சப்போஸ் நெருப்பொட்டி எடுத்து எதையோ கொளுத்த போய் இந்த வீட்டையே கொளுத்திருந்தா என்ன? என்ன காரியம்டா பண்ணிருக்க நீ? இப்ப நான் நடிச்சது நீ இந்த ஜாடி உடைச்சு எனக்கு 100 ரூபாய் நஷ்டம் வந்ததுக்காக இல்ல. உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? பாரு, அந்த உயிர் எப்படி துடிக்குது பாரு. ஒரு உயிரோட விளையாடுறது. ஏங்க, உயிரோட மதிப்பை பத்தி நீங்க பேசுறீங்களா? உங்களை நம்பி இந்த வீட்ல 3 உயிர் இருக்கும், ஞாபகம் இருக்கா? சப்போஸ் நான் கல்யாணம் ஆகி வந்தப்போ உங்க புத்தி தெரிஞ்சு என் பிறந்த வீட்டுக்கே திரும்பி போயிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? சப்போஸ் நீங்க வேலையை விட்டு வந்ததும் நான் என் பிறந்த வீட்டுக்கே திரும்பி போயிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? சப்போஸ் நான் வாங்கி கொடுத்த வேலையை விட்டுட்டு நாகேஸ்வரராவ் பார்க்ல போய் தூங்குனீங்களே அப்ப நான் என் வீட்டுக்கு திரும்பி போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சப்போஸ் 5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி அதை கொண்டு போய் அந்த முருகேசன்கிற கடங்காரங்கிட்ட ஏமாந்துட்டு வந்தீங்களே அப்ப நான் கோச்சிட்டு வீட்டுக்கு போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சப்போஸ் இன்னும் 2-3 சப்போஸ் இருக்கு, எடுத்து விடட்டா? அம்மா, நீ சப்போஸே சொல்ல முடியாது. ஏன் ஏன் ஒய் 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 ஒய்? ஏன்னா நீ பிறந்த வீட்டுக்கே போக முடியாதே. உங்க அப்பா அதான் எங்க ஃப்ராடு தாத்தா 2 சோறு சாப்பிட்டுட்டு இங்கே தானே டேரா போட்டுட்டு இருக்காரு. சப்போஸ் அவர் மான மரியாதையோட அப்பப்பா, இவர்தான் ஸ்ரீனிவாசன். ஓ, சீனிவாசன், வாங்க வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க தம்பி, உட்காருங்க. ஏப்பா, உனக்கு என்ன மாதிரி மீசை என்ன ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குன்றதுனால எனக்கும் பிடிக்கும். ஆமா, எவ்வளவு நாள் ஆச்சு? அதுவா, அது ஒரு 7 மாசம் ஆச்சு. அடே அப்பா, 7 மாசத்துல இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குதே. ஓ, நீங்க மீசையை பத்தி கேக்குறீங்க. நானும் ஜெயஸ்ரீயும் பழக ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு கேக்குறீங்களோன்னு நினைச்சேன். ஐயோ அம்மா. அப்பா, 2 பேரும் பேசின்றுங்கோ, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஸ்ட்ரா போட்டு கொண்டு வாங்க. சீனிவாசா, சொல்லுங்க. உனக்கு மட்டும் மீசை இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கையே, நான் உன்னை வீட்டுக்குள்ளேயே விட்டிருக்க மாட்டேன். ஐ மஸ்ட் ரியலி தேங்க் ஜெயஸ்ரீ. ஆம்பளைக்கு அழகே மீசதான். மாப்போசி, டிகேசி. சார், இந்த மீச மேட்டரை விட்டுருவோம், வேற ஏதாவது பேசுவோமா? அனாவசியமா அது இதுன்னு பேசாம டக்குன்னு மேட்டருக்கு வந்தீங்க பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், ஆக்சுவலா நான் கூட உங்களை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னு? நீங்க நான் ஜெயஸ்ரீ லவ் பண்றேன்னு சொன்ன உடனே கெட் அவுட் ராஸ்கல் அப்படின்னு சொல்றீங்களோன்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, நீங்க அப்படி ஒரு யதார்த்தமான ஃபாதரா இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. என் பொண்ணுக்கே உங்களை பிடிச்சிருக்கே. அப்புறம் நான் அந்த காலத்துல டிராமாவலி எல்லாம் நடிச்சிருக்கேன். அம்பிகாவதி, அமராவதி, லைலா மஜ்னு, தேவதாஸ் பார்வதி, இந்த மாதிரி காதல் நாடகங்கள் எல்லாம் நடிச்சிருக்கேன். நான் லவ்வ ரொம்ப என்கரேஜ் பண்றவன். அப்படியா சார்? நீங்க மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் ஜெயஸ்ரீ இழுத்துட்டு ஓடி இருப்பேன். அப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருப்பேன். நாங்க 2 பேர் மேஜர் அப்படின்னு ஜெயஸ்ரீ நான் கட்டி பிடிச்சிட்டு எல்லா பத்திரிக்கையும் பேட்டி கொடுப்பேன். என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த பையன் தான் என் பொண்ணு மனசை கெடுத்துட்டான்னு நான் அழுதுட்டே டிவிக்கு பேட்டி கொடுப்பேன். 4 பேருக்கு விஷயம் தெரிஞ்சு நீங்க வெளியே தலை காட்ட முடியாம போயிடும்.
ஒரு வருஷம் கழிச்சு ஒரு குழந்தையோட நீங்க வந்து நிக்கிறப்போ போனா போகுது வாங்கன்னு கூப்பிட்டுக்குவேன். ஆனா இத்தனை டிராமா எதுக்கு? காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறது தான் அப்பா அம்மாவுக்கு மரியாதை, காதலுக்கும் மரியாதை. சார் நீங்க மனுஷனே இல்ல சார், தெய்வம் தெய்வம்னு சொல்ல வந்த. பளிச்சுன்னு பச்சை கொடி காட்டிட்டேலே. அவ்வளவு காதல் நாடகங்களை நடிச்சு நடிச்சு அனுபவம். ஆமா, உங்களுக்கு டிராமாவில இன்ட்ரெஸ்ட் உண்டா? என்ன சார் இப்படி கேட்டுப்புட்டீங்க? எங்களுக்கு குடும்பம் தான் நாடகம், நாடகம் தான் குடும்பம். அந்த காலத்துல நாங்க குடும்பமா சேர்ந்து ஒரு நாடக கம்பெனி வச்சிருந்தோம்ல. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா ஒரு பெரிய பரதநாட்டிய டான்சரு. உங்க அம்மா இப்பவும் ஆடுவாங்களா? ஆடுவாங்க, ஆனா யாரு பாக்குறது? என் பொண்ணு ஜெயசரியை கூட ஒரு சித்ரா விஸ்வேஸ்வரன், பத்மா சுப்பிரமணியம் மாதிரி பெரிய டான்சரா கொண்டு வரணும்னு ஆசை. ஆனா அவங்க அம்மாவுக்கு இந்த ரசனையே சுத்தமா கிடையாது. அவளுக்கு எப்பவுமே அப்படியா? அம்மா, வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ உங்களுக்கு நல்ல வேலைன்னு சொல்லுங்க. என்ன சார் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, டக்குன்னு பேச்ச மாத்திட்டீங்க? அவங்க அம்மாவுக்கு சுத்தமா ரசனையே கிடையாதுன்னு சொன்னீங்களே. இருக்கட்டும், நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜெயஸ்ரீயோட அம்மா சுத்த பட்டிக்காடா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், கடவுள் எப்பவுமே புருஷன் பொண்டாட்டில ஒருத்தர் புத்திசாலியாவும் ஒருத்தர் கொஞ்சம் முட்டாளாவும் தான் ஜாயின் பண்ணி விடுவான். அதெல்லாம் கடவுளோட திருவிளையாடல் இல்லையா? ஐ நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரிலாம் மீசி ஆட்ட எனக்கு வர மாட்டுது. இன்னும் கொஞ்சம் ஆட்டினா என் மீசே வந்துடும். ஒருவேளை ஜெயஸ்ரீயோட அம்மா டான்ஸ் ஆட ட்ரை பண்ணிருப்பாங்க, வந்திருக்காது. அதுக்காக தான் அவங்க ஜெயஸ்ரீ ஆட விட மாட்டாங்க. சார், கலைஞர்து எல்லாருக்கும் வந்துடாது, அதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும். ஞானம் வந்துருச்சு. வந்துருச்சா? இதோ வந்துடுறேன். அடடா, என்ன தங்கமான மனுஷன் பாரு. வணக்கம். எப்ப வந்தீங்க? எப்ப வந்தேல்? நீதான் அந்த ஸ்ரீனிவாசனா? சாட்சாத் நானே தான். என்ன கன்றாவிடா இது? திருப்பாச்சி அருவாளை திருப்பி வச்ச மாதிரி இப்படி ஒரு மீச. ஜெயஸ்ரீயோட அப்பாவுக்கு பிடிக்கும்னு வச்சேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா சொல்லுங்க, எடுத்துடுறேன். வேஷம் போடுறவனா நீ? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணமே பண்ணலான்னு பழமொழியே இருக்குல்ல. ஜெயஸ்ரீக்கு ஏற்கனவே மாப்பிள்ள பார்த்தாச்சு. ஜெயஸ்ரீ, ஐயோம்மா, என்ன சொல்ற? அவன் யாரு என்னன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீயே கல்யாண பந்தல பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஆண்டி, நீங்க என் காலை உடைச்சா கூட அதை நான் தாங்கிப்பேன். ஆனா என் காதல உடைச்சீங்கன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. இதப்பா, நீ அவளோட பழகுறது எனக்கு பிடிக்கல. நீ அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றது அதை விட பிடிக்கல. அம்மா, வீடு தேடி வந்திருக்கா, அவளை போய் இப்படி பேசலாமா? அவனா வடி வந்தா நீ வர சொல்லி தானடி வந்திருக்கா? இதப்பா, மருமகளை கொடுமைப்படுத்துற மாமியார் தான் சீரியல்லையும் சினிமாவிலையும் நிஜ வாழ்க்கையிலும் இது வரைக்கும் நீ பாத்திருக்க. தப்பி தவறி அவளுக்கு தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை உனக்கு வந்தா இந்த மாமியாரோட கொடுமை தாங்காம நீயே அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடிடுவ. அதனாலதான் சொல்றேன், இனிமே இந்த பக்கம் தலை வச்சு கூட நீ படுக்க கூடாது. நீயும் உன் மீசையும் உன் மோர கட்டையும் போ. ஜெயஸ்ரீ, என்னது இது? உங்க அம்மா இப்படி ஒரு கடப்பாரை தூக்கி போட்டு போறாங்க. அதெல்லாம் விடுங்கோ, அதான் அப்பா ஓகே சொல்லிட்டார்ல, அதோட பரவாயில்ல. எனக்கு முழு சம்மதம். போராடி ஜெயிச்சாதான் காதலுக்கு மரியாதை, காதலர்களுக்கும் மரியாதை. ஆனா எத்தனை நாள் தான் சார் போராடுறது? அதுக்குள்ள எங்களுக்கே வயசாயிடும் போல இருக்கே. ஆமாப்பா, அம்மாவை எப்படியாவது நீ தான் கன்வின்ஸ் பண்ணணும். நான் கல்யாணம் பண்ணிட்டா இவருதான் பண்ணிப்பேன். அவ நல்ல மூட்ல இருக்கும்போது இத பத்தி பேசுறேன். ஒத்து வந்தா பாக்குறேன், இல்லன்னா ஜெயஸ்ரீ என் பொண்ணே இல்ல, அநாத ஆசிரமத்துல இருந்து எடுத்து வந்து வளர்க்கிறேன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு. சார், நீங்க தான் சார் எனக்கு பெரிய பலமே. எங்க அந்த பெரிய மீசை? அத இங்க இருக்கே. இது ஏன் மீசை? உங்க மீசை எங்க?
அதுவா ஆன்ட்டி வந்ததும் பயந்து எடுத்துட்டேன். இதோ உங்களுக்காக மறுபடியும் வச்சுட்டேன். என்ன மாதிரி தான் நீங்களுமா? அப்ப இது ஒட்டு மீசியா? சும்மா தமாசுக்கு சொன்னேன். ஐ, நல்லா ஆடுது. நானும் ட்ரை பண்ணட்டுமா? பாஸ் 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 வண்டியில ஏறுங்க பாஸ், வண்டியில ஏறுங்க பாஸ். டேய் சீ அறிவு கேட்டவனே, நானே ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன், அபசகனம் மாதிரி வண்டியில ஏறாதேன்ற. பாஸ் பாஸ் சொன்னா கேளுங்க பாஸ், இன்னும் 7.5 செகண்ட் இருக்கு பாஸ், அதுக்கப்புறம் ஏறுங்க பாஸ். ஏழ்றையா? ஏன் சனி பிடிக்க போதா? இல்ல பாஸ் பாஸ் நல்ல நேரம் வரட்டும் பாஸ், வெயிட் பண்ணுங்க பாஸ். வస్తుంది இப்போ ஏறுங்க பாஸ். பாஸ் என்னடா? இருங்க பாஸ், முதல்ல வண்டியில ஏறுறீங்க பாஸ், வலது காலம் எடுத்து வச்சு ஏறுங்க பாஸ். டேய் முட்டாள், இதனே சொந்த காரா? கம்பெனிக்கு சேல்ஸ்க்கா வந்த கார், நான் ட்ரையல் எடுத்துட்டு இருக்கேன். இதுல உன் ஸ்டூபிட் சென்டிமெண்ட்ஸ்லாம் நுழைக்காத. பாஸ் பாஸ் எனக்கு இருக்கிறது நீங்க ஒரே ஒரு பாஸ் தான் பாஸ், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க பாஸ், வலது காலம் எடுத்து வச்சு ஏறுங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ். ஏய் வலது கால்லாம் எடுத்து வச்சு எப்பறம் ஏற முடியும்? ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க பாஸ், முடியும் பாஸ், வலது காலம் எடுத்து வச்சு ட்ரை பண்ணுங்க பாஸ். இருடா, காலை உடைச்சிட்டான் போல இருக்கே. பாஸ் டேய் இந்த கால் எடுத்து வச்சு ஏறினா இந்த கால் எப்பறம் தூக்கி உள்ள வைப்பேன்? பாஸ் எனக்கு டக்குனு ஒரு ஐடியா வருது பாஸ். நீங்க இந்த டோர் வழியா ஏறினாதான் ப்ராப்ளம், அந்த டோர் வழியா ஏறலாம், அங்க வா. இப்போ ஏறுங்க பாஸ். பாஸ் சத்தியமா இது வலது கால் தான்டா. பார்த்து ஏறுங்க பாஸ். ஏறலாமா? எந்த டவுட்டும் இல்லையே. பாஸ் பயப்படாம போங்க பாஸ், சீக்கிரம் பாஸ். பாஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க பாஸ். ஏன்டா? எனக்கு இருக்கிற ஒரே பாஸ் நீங்க பாஸ், உங்க வண்டி இவ்வளவு ஆளுக்கா இருந்தா எனக்கு தானே பாஸ் கேவலம். டேய் அதெல்லாம் கம்பெனில வாட்டர் வாஷ் பண்ணிப்பாங்கடா, விட்றா. இல்ல பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ். பாஸ் நான் உங்களுக்கு செய்யற வேலையை பார்த்து அபிஷேக்கும் ரூபா மேடமும் இந்த மாதிரி பிஏ நம்மள மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படணும் பாஸ். வெயிட் a minute பாஸ், ஐ am coming பாஸ். பெரிய எம்சியா போச்சே, அன்பு தொல்லையா இருக்க. டேய் அறிவு கேட்ட முண்டா, நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன், இப்ப ஷட்டையெல்லாம் ஈரம் பண்ணா எப்படிடா? கவலைப்படாதீங்க பாஸ், ஏசி வண்டி தானே, சீக்கிரம் காஞ்சி போயிடும் பாஸ். டேய் பார், நான் ஆபீஸ்க்கு போற வரைக்கும் மூச்சு பேச்சு வரக்கூடாது. என் கண்ணெதிர மாட்டின இதே காரால ஏத்தி சாகடிச்சிருவேன். கார்லயா பாஸ்? பாஸ் 4 வீலையும் காத்து கம்மியா இருக்குது பாஸ், ப்ளீஸ் ஒரு 5 minutes టైం கொடுங்க, నేను పోయి ఏర్ చెక్ చేసి వస్తాను సార్. ஒன்னும் வேணாம், போற வழியில நேனே செக் చేస్తాను. பாஸ் எனக்கு இருக்கிற ஒரே பாஸ் நீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் ஆகக்கூடாது பாஸ், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க, నేను போతాను பாஸ். டேய் இருடா. டேய் 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 நான் வேணடா, நான் சொல்றத கேளுடா. டேய் டேய் அது காத்தெல்லாம் நானே அடிச்சுக்கிறேன்டா. டேய் வேணடா. டேய் டேய் சொல்றத கேளுடா. டேய் 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 எனக்கு இருக்கிறது அது ஒரே ஒரு கார் தான்டா. ஓ அது நம்ம கார் இல்லையோ? டேய் அது கம்பெனி கார்டா. டேய் ஜாக்கிரதடா, ஜாக்கிரதை. ஐயோ பயமா இருக்கே. கார்ல போயிட்டு நடந்து வரியே, கார் எங்க? இந்தாங்க பாஸ். என்னதுடா அது? இது உங்களுக்கு சொந்தமானது பாஸ்.
என்னடா சொல்ற? బాస్ నేను డీటెయిల్గా చెప్తాను బాస్. ஏர் செக் பண்ணிட்டு வண்டியில திரும்பி வந்துன்னு இருந்தேன் பாஸ். அப்போ பார்த்து ரோட்ல குறுக்க ஒரு கிழவி பூந்துச்சு. அவளை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி ரைட்ல திருப்பினேன் பாஸ். அங்கே பார்த்தா பழவண்டிக்காரன் நிக்கிறான். அவனை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி லெஃப்ட்ல திருப்பினேன் பாஸ். ஒரு பசுமாடு நிக்குது. பசுவா கொல்ற பாவம் ஆகுமா? திருப்பியும் ரைட்ல திருப்பினேன் பாஸ். கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துல ஒரு மெட்ரோ வாட்டர் லாரி ஃபுல்லா வந்து மேல பூந்துட்டான். சடன் பிரேக் போட்டு கண்ணு முடிச்சு பாக்குறேன், கையில இது இருக்குது பாஸ். இது உங்களுக்கு சேரணும் பாஸ். வண்டி போச்சா? எஸ் பாஸ். அட பாவி, ஏர் செக் பண்ணிட்டு வரேன்னு போனியே, இப்போ ஏர் செக் பண்றதுக்கு காரே இல்லாம வந்திருக்கியடா. பாஸ் ஒரு விஷயம் చూసారా பாஸ்? இத்தனை குழப்பத்திலையும் கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு பாஸ். இத்தனை ஆக்சிடென்ட்ல எனக்கு ஒரு அடி கூட படல. చూసావా பாஸ் మీరు? நீ மனுஷனே கிடையாது. டேய், இதுக்கு மேல நான் உன்னை வேலைக்கு வச்சிருந்தேனா என்ன நீ கொன்னாலும் கொண்டுடுவேன். ஓடிப்படா. ఒక నిమిషం బాస్. వస్తాను బాస్. ஓடும்போது ஸ்டைலா ஓடுறானே. என் கார் பேர்ச்சம்பழம் ஆயிடுச்சா? ஆமாமா, நான் சொன்னேனே, அன்னைக்கே சொன்னேனே. ஆமா. ஐ தேங்க் யூ. ஆமா ஆமா. ஆமா, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். தீப்தி, இந்த அம்மாவோட பையன் பாரதி என் விளம்பரப்படத்தில் நடிக்க இந்த அம்மா ஒத்துக்குவாங்களா? பையன் விளம்பர படத்துல நடிக்கிறானா எல்லா அம்மாவும் ஒத்துக்குவாங்க. நான் எப்படியாவது பேசி ஒத்துக்க வைக்கிறேன். வெயிட். இப்ப நான் வச்சிடுறேன், அப்புறம் கூப்பிடுறேன். சாரி, போனை பாதியிலே கட் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே செல்லம்மா. என்ன தீப்தி, திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்திருக்க? முக்கியமான விஷயமா? ஆமா. இவர் பேரு அஜித். இவர் நிறைய விளம்பர படங்கள்லாம் எடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம பெஸ்ட் விளம்பர பட டைரக்டர்னு அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்காரு. சந்தோஷம். இவர் வந்து உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். என்னையா? எதுக்கு? மேடம், நான் எடுக்க போற அடுத்த பிஸ்கட் விளம்பரத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்படுது. அதுக்காக தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் விளம்பர படத்துல நடிக்கிறதா? நோ, எதுக்கு தீப்தி என்ன நடிக்க வைக்க நினைக்கிறா? செல்லம்மா, யோசிக்கவே வேண்டாம், சரின்னு சொன்னா போதும். வேண்டாம் தீப்தி, நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ். எங்களுக்கு இந்த ஷூட்டிங், சினிமா இதெல்லாம் ஒத்து வராது. ஒரு தடவை பண்ணிட்டா பழகிறோம். ஆட் ஃபிலிமில் நடித்தா பணத்தோட பாப்புலாரிட்டியும் கிடைக்கும். இல்லை தீப்தி, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேண்டாம். செல்லம்மா, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எல்லாருக்குமே கிடைக்காது. யூ ஆர் சோ லக்கி. ஷூட்டிங் டைம்லாம் கூட உங்க சௌரியம் போல வச்சுக்கலாம். யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஆமா செல்லம்மா, இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் இன்னைக்கு டாப் லெவல்ல இருக்காங்க. அதிர்ஷ்ட லட்சுமி கதவை தட்டுறா. சரின்னு சொல்லுங்க. செல்லம்மா, எத்தனையோ குடும்பத்தலை நீங்க வீட்லயே இருந்து சின்ன சின்ன வேலைகள் பண்ணி சம்பாதிக்கிறது இல்லையா? எங்க போனாலும் எல்லாரும் உன்னை பத்தியே பேசுவாங்க, ஆட்டோகிராஃப் கூட வாங்குவாங்க. தயங்காத, உன்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒத்துக்க. நீயும் விளம்பர படத்துல நடிச்சு சம்பாதிக்கலாம். ஒவ்வொரு வீட்டு டிவிலையும் உன் விளம்பர படம் ஓடும். செல்லம்மா ப்ளீஸ், இது ஒரு நல்ல ப்ரொஃபஷன். இது ஒரு நல்ல சான்ஸ். ஆமா ஆமா, இருந்தாலும் நான் என் வீட்டுக்காரரை ஒரு வார்த்தை கேட்கணும். மேடம், இதை யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, சரின்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓகேனா உங்க வீட்டுக்காரருக்கும் ஓகே தானே? ஆமா, ஆனா இந்த ஷூட்டிங்னா வெளியூர்லாம் போகணும்னு சொல்லுவாங்களே. மேடம், அதெல்லாம் சினிமாவுக்கு தான். ஆட் ஃபிலிம்னா ஒரு செட்டுக்குள்ள, அப்படி இல்லாட்டி ஒரு கார்டனுக்குள்ள தான் இருக்கும். இப்படி லொகேஷன்ஸ்லாம் சிட்டிக்குள்ள தான் இருக்கும். வந்துங்க, இந்த தொட்டு நடிக்கிற காட்சியெல்லாம் இருக்காதுல்ல? மேடம், இது ஒரு பிஸ்கட் விளம்பரம். அதனால பிஸ்கட்டை தொட்டு எடுத்து கடிக்கணும். இதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா உங்களுக்கு? அப்படின்னா சரி. செல்லம்மா, பாரதிக்கு சனி ஞாயிறு 2 நாள் ஸ்கூல் லீவு. அந்த 2 நாள் ஷூட்டிங் வச்சுக்கலாமா? இல்லையே, வார நாள்ல கூட எடுத்துக்கலாமே. பாரதி ஸ்கூல்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க? நான் விளம்பர படத்துல நடிச்சா அவங்க ஸ்கூல்ல என்ன சொல்ல போறாங்க? நீங்க நடிக்க போறீங்களா? இல்ல, குட்டி பாரதியை இவரோட விளம்பர படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு தான் உங்க பெர்மிஷன் கேட்டு வந்தோம். அப்போ இவ்வளோ நேரம் நடிக்கணும் அது இதுன்னு நீங்க சொன்னது குட்டி பாரதியை தானே? நான் இல்லையா?
பாரதிய ஸ்கூலுக்கு போறப்ப பார்த்திருக்கேன். என்னோட ஆடுக்கு ரொம்பவே பொருத்தமா இருந்தான். இப்படிப்பட்ட பையன் தான் நான் தேடிட்டு இருந்தேன். இத பத்தி நான் தீப்தி கிட்ட சொல்லும் போதுதான் அவங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா செல்லம்மா, இது குழந்தைங்களுக்கான பிஸ்கெட்டை அறிமுகப்படுத்துற ஆடு. இதுல முதல்ல பாரதி நடிக்கட்டும், அதுக்கப்புறமா வேணா பின்னாடி நீங்க ஏதாவது ஒரு ஆட்ல நடிச்சுக்கலாம். இல்ல அஜித்? கண்டிப்பா அடுத்து ஒரு ஃபினாயில் ஆட் எடுக்க போறேன். அதுல வேணா நீங்க நடிக்கலாமே. ஃபினாயில் ஆடுக்கு இந்த செல்லம்மாவா? செல்லம்மா, சனி ஞாயிறு பாரதிக்கு ஓகே தானே? வேண்டாம் தீப்தி, பாரதி படிக்கிற பையன். இந்த ஷூட்டிங் சினிமா இப்படி எல்லாம் போனா அவன் படிப்பு கேட்டுரும். மேடம், உங்க பையனால உங்களுக்கு புகழும் வரும், பணமும் வரும். வேண்டாங்க, இது என் பையன் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுதான் என்னோட முடிவு. அப்புறம் உங்க இஷ்டம். ஒருவேளை உங்க மனசு மாறிச்சுன்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. இதுதான் என் விசிட்டிங் கார்டு. ஓகே செல்லம்மா, நாங்க கிளம்புறோம். ஃபினாயில் ஆடு போய. அம்மா, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். பாரதிக்கு நடிக்கிறதுக்கு பிடிக்கும்னா நீ சரின்னு சொல்ல வேண்டியதானே? உனக்கு என்ன? வாய முடி வாயாடி. இந்த விஷயத்த பாரதி கிட்ட சொன்ன தொலைச்சிருவேன். போகல.